விஜய் வந்து எம்ஜிஆர் சொல்றது மூலம் இளைய தலைமுறையுடைய வாக்குகளை அவர் குறிவைக்கிறார். ஏன்னா அவர் நினைக்கிறார் அந்த வாக்குகள் ஏற்கனவே தனக்கு வந்து அஷ்யூர்ட் ஆயிருச்சு. அதனால எம்ஜிஆர் சொல்றது மூலம் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய வாக்குகளை குறிவைக்கிறார். அவர் வந்து அதுக்கு எம்ஜிஆர் சொன்னா பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாரு. எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலம் என்ன, இன்னைக்கு வரைக்கும் கூட எம்ஜிஆர் பற்றி தவறா பேசுறதுக்கு பல பேருக்கு தைரியம் கிடையாது. ஆனா ரே கமிஷன் வந்து எரிசரா எவ்வளவு எம்ஜிஆர் வந்து குற்றம் புரிந்தவர்னு சொல்லி கமிஷனுடைய என்கொயரி ரிப்போர்ட் சொல்லுச்சு. அந்த எம்ஜிஆர் உயிரோடு இருந்திருந்தால் அதனுடைய ஃபர்தர் ஃபாலோ அப் ஆக்ஷன் என்னவா இருந்திருக்கும்னா, வழக்கு பதியப்பட்டு அவர் முதல் குற்றவாளியாக அதில் சேர்க்கப்பட்டிருப்பார். ஜெயலலிதா வந்து வழக்கு பதியப்பட்டு முதல் குற்றவாளியாக கோர்ட்டால் நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டவர். இதுதான் ஏடிஎம்கே உடைய வரலாறு. அது இவங்க யாரும் வந்து பெரியவங்களை கொண்டாடுறாங்களோ அவங்க வந்து நீதி பரிபாலனம் செய்ததில்லை அப்படிங்கிறது வந்து கடைசி தீர்ப்பு நமக்கு நீதிமன்ற தீர்ப்பு தான். அந்த நீதிமன்ற தீர்ப்பு, விசாரணை கமிஷனுடைய முடிவு, இதெல்லாம் எம்ஜிஆருக்கு விரோதமா போச்சு, ஜெயலலிதாவுக்கு விரோதமா போச்சு. எம்ஜிஆர் இருந்த காலத்துல வந்து அவருடைய பல செயல்கள் வந்து உலக அறியப்படாமல் இருந்தன அப்படிங்கிறது நிஜம். எம்ஜிஆர் ஒரு பெரிய கொடையாளி, ரொம்ப பெரிய கொடையாளி. அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அவருக்கு அரசியல் ஞானம் கிடையாது. அவருக்கு வந்து சமுதாய புரிதல் கிடையாது. அவருக்கு வந்து யாரும் பட்டினியா கிடக்கிறத பார்த்தா பதறுவார். இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னாரு. அதை உண்மையிலேயே நம்பினவர் எம்ஜிஆர். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, உடனடியா வந்து அவங்களுக்கு வந்து அவருக்கு தெரிஞ்சது அவங்க பட்டினியா இருக்கக்கூடாது, அதனால சாப்பாடு போட்டார். ஆனா இவங்க பட்டினியா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி அந்த அடிவேரை நம்ம அசைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு சமுதாய புரிதல் கிடையாது. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து அரசியல் புரிதல்ங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அவருக்கு அரசியல் இது எமர்ஜென்சியை வந்து இந்தியாவுக்கு வந்த விடிவெள்ளின்னு சொல்லி எமர்ஜென்சியை புகழ்ந்தவர். அப்ப இவருக்கு ஜனநாயகத்தை பற்றியோ இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி என்ன தெரிஞ்சிருக்க முடியும்? ஒண்ணுமே தெரியாம இருந்தவரத்தை எம்ஜிஆர் இருந்தார். அவருக்கு மக்கள் மத்தியில் அபரிதமான சக்தி ஆதரவு இருந்தது. மீடியாவை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. இன்னைக்கு விஜய் வந்து சதக்குன்னு கத்தியால குத்திட்டு போற மாதிரி எல்லாம் படத்துல வேஷம் எடுக்கிறாரு. எம்ஜிஆர் அது மாதிரி எடுக்கவே மாட்டாரு. அப்படி கெட்டவனை வந்து அவன்கிட்ட 3 அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இவர் 10 அடி கொடுப்பாரு. முதல் அடி இவர் கொடுக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் அவன் திருந்தணும்னு சொல்லி தான் பார்ப்பாரு. கடைசியில் திருந்திட்டானோட அவனை ஏத்துக்குவார். அப்படிப்பட்ட வேடங்களையே போட்டு மக்கள் மனதில் வந்து தான் எல்லா விதத்திலையும் நல்லவன்கிற ஒரு இமேஜை வந்து கொண்டு வந்தார். எம்ஜிஆர்ட்ட பழி வாங்குற மனப்பான்மை உண்டு. அரசியல பழி வாங்குறது சர்வசாதாரணம். அதுக்காக ஒருத்தர் கெட்டவன்னு சொல்ல முடியாது. அரசியல் சதுரங்கத்துல அவர் வந்து அந்த டே டு டே பாலிடிக்ஸ்ல எவ்வளவு சாமர்த்தியமா விளையாடணுமோ அவ்வளவு சாமர்த்தியம் விளையாண்டார். இது எல்லாமே உண்மை. ஆனால் அவருக்கு இருந்த இமேஜை யாராலுமே வந்து அசைச்சு பார்க்க முடியலை அன்னைக்கு தேதிக்கு. இன்னைக்கு உள்ள சமுதாயம் வந்து, இன்னைக்கு உள்ள இளைய சமுதாயம் வந்து இந்த எமர்ஜென்சியை ஒரு சப்போர்ட் பண்ணி பேசினா சொல்லணும். அப்படியா, அப்ப அவருக்கு என்ன அரசியல் தெரிஞ்சுன்னு கேட்பாங்க.